நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அடுத்த முருகானந்தபுரத்தில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ருக்மணி வழங்கிட கேட்கலாம். ருக்மணி, வணக்கம். காயமடைந்தவர்கள் தற்பொழுது எங்கிருக்கிறார்கள், அவர்கள் நிலை என்ன, விபத்து தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். திருச்செந்தூரிலிருந்து கன்னியாகுமரி நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்தை கன்னியாகுமரியைச் சேர்ந்த பெஞ்சமின் பிராங்க்லின் என்பவர் ஓட்டி சென்றார். இந்த பேருந்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்து வந்தனர். இந்த பேருந்து கிழக்கு கடற்கரை சாலை, அதாவது திருச்செந்தூர் டு கன்னியாகுமரி கிழக்கு கடற்கரை சாலையில் வந்து கொண்டிருந்த போது கூடங்குளம் அருகே உள்ள முருகானந்தபுரம் மெயின் ரோட்டில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இச்சம்பவத்தில் பேருந்தில் உள்ளே இருந்த பயணிகள் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக கூடங்குளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் தொடர்பாக கூடங்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ருக்மணி.